டாடா, உங்களுக்காக நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, இதை நான் வச்சுக்கிறேன். 1 செகண்ட். இப்படி வச்சு ஓகே. ஸோ இதை வந்து உங்களுக்கு குத்துனோம்னா ஒன்றும் தெரியாதுங்கிறதுனால சரி இதை குத்திடுவோம். நல்லா இருக்கா? பிளாக் கலர் டிஷர்ட்டில் தெரியாது, பட் இருந்தாலும் குத்திருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளாக் குத்திட்டு நம்ம ரொம்ப தேசப்பட்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, ஏன்டி சொன்னானுங்களே. டாப்பிக்கில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில, அதனால் ஆரம்பிக்கிறதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன் நான். ஏன் வந்து இந்த டாப்பிக்கில் பேசுறதுல இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பேசுகிறது ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா, இது ஒரு செலந்தி வளம் மாதிரி. இதில் வந்து எங்கே தொட்டாலுமே கடைசியில் பெண்ங்கிறவங்க மேலே தான் இழிவு வந்து நிற்கும். அதனால் இதில் வந்து நம்ம மதத்தையோ இல்லை ஒரு ஜாதியோ இல்லை ஒரு இனத்தையோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பெண்களோட நம்பிக்கையோ இல்லை ஃபெமினிசத்தையோ இதெல்லாம் பேசாமல் நம்மளால் இந்த கண்டென்ட்டை பேசவே முடியாது. அதனால தான் இதில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னேன் நான். பொதுவாக வந்து பசங்களுக்கு ப்ராப்ளங்கிறது படித்து முடிச்சுட்டு அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது தான் ப்ராப்ளங்கிறது ஆரம்பிக்குது. ஆனால் பொண்ணுங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருது. வயிற்றுக்குள்ளே வளர குழந்தை பெண்ணாக இருக்குமா ஆணாக இருக்குமாங்கிற கேள்வியில் இருந்து பெண்ணுக்கான பிரச்சனைங்கிறது இங்கே ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த வீடியோவை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெண்ணோட கரு உருவாகிற அதே டைமில் தான் இந்த கண்டென்ட்டுமே உருவாகுது. ஏன்னா கரு சுமக்கிற பெண்ணை சொல்லலை, அங்கே உயிராக இருக்கிற உள்ளே இருக்கிற பெண்ணை சொல்கிறேன் நான். ஏன்னா நம்ம இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டும் நம்ம முன்னே எப்படி பிறந்தவுடனே பெண்ணான்னு பார்த்துட்டு கள்ளிப்பால் ஊற்றுற அதே சமூகம் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்தவுடனே அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் இன்னும் பிறக்கவே இல்லை, வயிறுக்குள்ளே இருக்கும் போதே அதை கண்டுபிடிச்சி அதை கலைச்சிடுறாங்க. நம்ம டெக்னாலஜி அப்டேட் ஆக இன்னும் நம்மளுடைய மூட நம்பிக்கையிலையும் பெண்ணடைமை தனத்துக்குள்ளே இன்னும் உள்ளே போயிட்டு தான் இருக்கும். பெண்களை பிறக்கவே விடாமல் தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க. ஏன் வந்து ஒரு பெண் வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொள்றாங்க, ஏன் வந்து உமன் சைல்டை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு. இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு பொதுவாக இருக்கிற கருத்தையும் இதை வந்து புரிய வச்சா இனிமேல் இந்த தப்பு நடக்காதுங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்து ஒரு மூணு தான் இருக்குது. நிறைய இருக்குது, ஆனால் அதெல்லாம் மூட நம்பிக்கை. இல்லைனா வந்து டைம் சரியில்லை, அந்த பெண் பிறந்தா இந்த குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வருங்கிற மாதிரியான ரிலீஜியஸ் மூட நம்பிக்கையில் போகுது. ஆனால் வேலிடாக வைக்கிற சில 3 பாயிண்ட் மட்டும் இருக்குது, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வாரிசு வளராமல் போயிடும், இல்லைன்னா அந்த வம்சத்தோடைய வளர்ச்சி வந்து அங்கேயே நின்றுங்கிறாங்க. இதுவுமே வந்து ஒரு உருட்டு தான். ஏன்னா ஒரு ஆண்கிறவன் வந்துட்டு நேச்சுரலாகவே அவன் ஸ்ட்ராங்குன்னு செலக்ட் பண்ணப்படலை. ஏன்னா உமனில் இருக்கிற பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் ஆகிட்டு மறுபடியும் அரேஞ்ச் ஆகிற அந்த பவர் வந்து உமன்கிட்ட இருக்கிறதுனால தான் நேச்சுரலாக பார்த்து செலக்ட் பண்ண ஒரு உயிரினம் தான் பெண். அதனால தான் அவங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது. இந்த இனத்தை பெருக்கிறதுக்கான சக்தியும் அவங்ககிட்ட இருக்குது. இவன் சும்மா தான் இருந்திருக்கும் போது நிலத்தையும் அதிகாரத்தையும் பிடிக்கணுங்கோசரம் இன்னொரு குரூப் போய் சண்டை போட்டிருக்கான். அங்கே இருக்கிற ஆணும் சும்மா தான் இருக்கான். அதனால பெண் அப்படிங்கிற வந்து போரில் பங்கெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை போகுது. அங்கேயுமே சில பெண்கள் பங்கெடுத்துருக்காங்க, ஆனால் அது நாளடைவில் அது மறைஞ்சு போயிருக்கு. அதனால தான் எல்லா போர் முறையிலுமே பெண்களையும் குழந்தைகளையும் இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லா போர் முறைகளுமே சொல்லுது. அப்படி ஆக்சிடெண்ட்டாக உருவானது தான் ஆண்னாலே பவர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது. ஆனால் நேச்சுரல் செலெக்ஷனுங்கிறது பெண் தான் ஸ்ட்ராங். இந்த வாரிசு வந்து வளராது, வம்சம் வந்து அதோட முடிஞ்சிடும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ எப்படி வந்து ஒரு ஆண் வந்து எம்பவர் ஆகிட்டு அவனுக்கான பவரை அவன் கொண்டு வரும்போது அவன் சொல்கிறது தான் அந்த சமூகம் கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு ஆண் வச்சது தான் இங்கே சட்டமாக இருக்கிறதுனால அவனை தான் இவங்க வந்து ஒரு வாரிசாவோ இல்லை அந்த வம்சத்தோடைய தலைவனாகவே ஏற்றுக்கிறாங்க. இதுவே அதே பிறப்பில் கூட பெண் இருந்தான்னா அவனுக்கு பிறக்க ஆண் வந்து இங்கே வாரிசாக முடியாது, ஆணுக்கு பிறந்த ஆண் மட்டும்தான் இங்கே வாரிசாக முடியும். இதுவுமே வந்து ஒரு உருட்டு தான். இன்னும் சொல்ல போனால் இந்த வம்சத்தையே வந்து வளர வைக்கிறது வாரிசு கொடுக்கறது பெண் தான். அப்படி பார்த்தா நீங்கள் பெண்ணை தான் வந்து இதில் தூக்கி வச்சு பேசணுமே. ஏன் வந்து பெண் குழந்தைகளை அவாய்ட் பண்ணுறாங்கிறதுல 2வது பாயிண்ட் என்னன்னா சொத்து, அதாவது அசட் வந்து கையை விட்டு போயிடும். பெண் குழந்தைகள் பிறந்தா அது எப்படி கட்டி விடுக்க தான் போகிறோம். ஸோ நம்மகிட்ட இருக்கிற அசட் வந்து நம்ம கையை விட்டு போயிடும். அதனால பெண் குழந்தைகள்
பிறந்தா அவங்களை கொண்டுட்டோ இல்லை ஆண் குழந்தைகள் வந்தால் அதை அக்செப்ட் பண்ணி வளர்க்குறனால சொத்து நம்மகிட்டே இருக்கும். ஜென்ரேஷனாக அது ஆண்கிட்டே இருக்கும். ஸோ முடிவெடுக்கிற பவரும் ஆண்கிட்டே இருக்கும் அப்படின்னு இது சொல்கிறது தான் இந்த சொத்து வந்து கைவிட்டு போயிடும் அப்படிங்கிறது. இதுவுமே வந்து வேலிட் ரீசன் கிடையாது. ஏன்னா நம்ம முடிவெடுக்கிற உரிமையை பெண்ணுக்கு கொடுக்காதனால தான் இந்த சொத்து கைவிட்டு போகிறது எல்லாமே. இப்போ நீங்கள் குழந்தை பிறந்ததுலேருந்து திருமணம் ஆகிறவர்களும் சேர்த்து வைக்கிற சொத்து எல்லாமே பெண்ணுக்கானதானா? பெண்ணுக்கானது கிடையாது. அந்த ஆப்போசிட் வர குடும்பத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கோசரம் இத்தனை பவுன் போடுறோம், இல்லை இந்த மாதிரி தான் சொத்து அங்கே நவத்தப்படுதே தவிர ஒரு பெண் வந்து திருமணமாகி போயிட்டாலே இங்கே இருக்கிற சொத்தெல்லாம் அங்கே போயிருங்கிறது அது மித்து தான். நீங்கள் அந்த பெண்ணு கரெக்டான உரிமையை கொடுத்து அந்த சொத்துல அவங்க மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியும். இல்லை அதில் அதை விற்கணும்னா வாங்கணுன்னாவோ அதை அவங்க மட்டும்தான் டிசைட் பண்ண முடியுங்கிறத நம்ம இங்கே ஏட்டளவு வச்சுருக்காம ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்தோம்னா இதையுமே ஒரு வேலிட் ரீசனாக எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ரீசன்னா இந்த 3வது பாயிண்ட் தான். என்னன்னா இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு வயசான காலத்தில் யார் பார்த்துக்குவா? பையன் தான் பார்த்துக்குவோம். அப்படிங்கிறதுனால நான் வந்து பெண் குழந்தைய அவாய்ட் பண்ணிட்டு ஆண் குழந்தைய வந்து பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் வேலிடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவுமே ஒரு உருட்டு தான், இதுவுமே ஒரு மித்து தான். ஏன்னா எந்த பையனுமே அப்பா அம்மா வயசான காலத்தில் பார்த்துக்க போகிறது கிடையாது. அவன் கல்யாணம் பண்ணுற பொண்ணு தான் இந்த குடும்பத்தை எல்லாமே பார்த்துக்க போகுது. இதுலயே உடஞ்சிருதா இந்த பாயிண்ட். பெண்களுடைய பெற்றோரை பெண் வந்து பார்த்துக்க மாட்டா அப்படிங்கிறது பெண்களுக்கான உரிமையை கொடுக்காதது தான் காரணமே தவிர இங்கே ஆண் தான் பார்த்துக்குவோம். பெண் வந்து பெண்ணை பார்த்தா அவங்களோட அப்பா அம்மாவை வயசான காலத்தில் பார்த்துக்க முடியாதுங்கிறது பெண்களுக்கு கொடுக்காத உரிமை தான். இன்னும் சொல்ல போனால் அதில் ஆணுமே பங்கெடுத்துக்கிட்டு 2 சைடுமே கேர் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஒரு ஆணுக்கான அழகுமே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் வந்து பெண் குழந்தைகளும் இங்கே அவாய்ட் பண்ணுறாங்கன்னு. ஒரு யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்தோட வாரிசு சுமக்கிறதும் பெண் தான். அதே மாதிரி சொத்தை கரெக்டாக பிரித்து கொடுத்துருந்தா, இல்லைன்னா அவங்களுக்கான உரிமையை சொத்தில் கரெக்டாக கொடுத்துருந்தா இந்த சொத்துக்காக குழந்தைய வந்து கருவிலேயே கலைக்கிறது, கள்ளி பழுத்தி கொள்றதுங்கிறத வந்திருக்காது. அதே மாதிரி இங்கே வந்து ஆணும் சரியான பங்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அப்பா அம்மாவை பார்த்துருந்தா ஒரு பெண்ணை பற்றா அது வந்து இன்னொரு வீட்டு கட்டி கொடுத்துருவோம், அதனால நம்மளை பார்த்துக்கிறது கடைசி காலத்தில் யாரும் இருக்க மாட்டாங்கிறதுனாலயே இப்படி வந்து ஆணை செலக்ட் பண்ணுறதுக்கான தேவை அங்கே ஏற்பட்டிருக்காது ஆண் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருந்தா. மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா அது மூட நம்பிக்கை, டைம் சரியில்லை, பிறக்காத குழந்தைக்கு இவனுங்களே ஒரு கதை கட்டுறது, இந்த மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் வேலிட் ரீசனாக எடுத்துக்க முடியாது. பிறக்காத குழந்தைக்கு இந்த கிரகத்தில் இருந்து பார்க்கும்போது இங்கே எப்படி இருக்குன்னா எப்படியுமே இல்லை, அதான் சொல்கிறேன் நான். மற்ற பாயிண்ட் எல்லாமே வேலிடாக இல்லை, அதெல்லாம் வந்து பியூர் மூட நம்பிக்கை, அவ்வளோதான். இவ்வளோ பிரச்சனையை தாண்டி தான் அந்த குழந்தை நம்ம கைக்கு வருது. அடுத்து குழந்தை பிறந்துருச்சு இல்லையா, அதுக்கு பேர் வைக்கணும்ல, வச்சிருவோம். இந்த பேர் வைக்கிறதுலையுமே சில கிராமங்களில் இன்னமும் நம்பப்படுறது என்னன்னா பெண்ணுக்கு வந்து லட்சுமின்னு யாருமே பேர் வைக்க மாட்டாங்க. இருந்திருக்கலாம் அங்கங்கே ஒன்று. ஆனால் இந்த பெண் அடிமைத்தனத்துக்குள்ளே ஊறி போனவங்க இந்த மாதிரி லட்சுமின்லாம் பேர் வைக்க மாட்டாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது லட்சுமி போயிருச்சு அப்படின்னு அப்படிங்களா ஒரு மூட நம்பிக்கை. இதெல்லாம் ரொம்ப கிடையாது. பட் இருந்தாலும் நான் கேள்விப்பட்டது, அதனால இங்கே சொல்லுறேன், அவ்வளோதான். நீங்கள் இன்சில் யாரோட இன்சில் போடுவீங்க? அப்பா, ஆண், அப்பாவோட இன்சில் தான் போடுவீங்க. ஆனால் இந்த குழந்தை வந்து வெளிவரத்துக்கான முழு உழைப்பையுமே இல்லைன்னா அதிகமான உழைப்பையுமே போடுறது பெண் தான். ஆணுக்கு ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கான எஃபெக்டே வந்து ஒரு 10 நிமிஷம் தான். ஆனால் பெண்ணுக்கு அப்படி கிடையாது, 10 மாதம். மெஜாரிட்டி வைஸ் பார்த்தா கூட பெண்ணோட இன்சில தான் வந்து நம்ம குழந்தைகளை வைக்கணும். ஆனால் இந்த ஆண் வழி சமூகம் நம்ம பெண் வழி சமூகம் தான். அதனால தான் தாய் நாடுன்னு சொல்கிறோம், தாய் மண்ணுன்னு சொல்கிறோம், தாய் மொழின்னு சொல்கிறோம். இங்கே வந்து தந்தை மொழி, தந்தை நாடு அந்த மாதிரிலாம் சொல்கிறது இல்லை. ஆனால் தாய் வழி சமூகமா தந்தை வழி சமூகமா இதெல்லாம் முதல்ல ஒரு சமூகமா இவங்கெல்லாம் மனுஷங்களானே எனக்கு தெரியல. அங்கேயும் ஆணோட இன்சில் தான் பெண்களுக்கு வைப்பாங்க. அதே மாதிரி பேர் வைக்கிறது, காது குத்துறது, இல்லை ஃபஸ்ட்டு பர்த்டே, இங்கே வந்து அந்த பெண் பெற்ற குடும்பம் வந்து கடவாக ஆரம்பிச்சாங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு அந்த அவனுக்கு பிறக்கிற குழந்தை ஸ்கூலுக்கு போகிறவர்கள் அது இஎம்ஐ கட்டிட்டு இருப்பாங்க, வட்டி கட்டிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். இங்கே கடவாக ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இந்த பேர் வைக்கும் போது நியூமராலஜி பார்க்கறது, இல்லை பிறந்தவொடனே போய் ஜாதகத்தை எழுதி இவங்க சம்மந்தமே இல்லாமல் கிரகம் அந்த வீடு இங்கே சனி சுக்கிரன்னு அங்கேருந்தே பெண் மேலே கட்டப்படுது மூட நம்பிக்கை. பிறந்த உடனே
இதுல என்ன ஒரு காமெடினா, குழந்தை பிறந்த அதோட மூஞ்ச கூட பார்க்க மாட்டாங்க. அதுக்காண்டி இந்த கிரகணம் சொல்லுது இந்த வீட்டுல எப்படி இருக்கு, சனி எப்படி இருக்கு, ராகு எப்படி இருக்குன்னு உடனே பைண்டிங் போட்டு ஜாதகத்தை கொண்டாந்து வச்சு பூஜை போட ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைங்கன்னு பேரே வச்சிருக்க மாட்டாங்க. இவ்வளவு சீக்கிரம் எப்படா வேலை செய்றீங்க? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்க எஜுகேஷன்ல பெரும்பாலும் என்னன்னா, இப்ப எப்படி ஒரு இன்சூரன்ஸ் போட்டோம்னா அது எப்போ மெச்சூர்ட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியுமோ அந்த மாதிரி சேர்த்தும் போதே முடிவு பண்ணிடுவாங்க எப்போ வந்து ஒரு பெண்ணை படிக்கிறத வச்சு நிறுத்தணும் அப்படின்னு. 10th முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சது, இல்லைன்னா 12th முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சது, இல்லைன்னா டிகிரி முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சிருது. சேர்க்கும் போதே இதெல்லாம் நம்ம வந்து முடிவு பண்ணிடுவாங்க எல்லாருமே. எவன் முடிவு பண்ணணும் தெரியாது, ஏதோ 4 பேர் சொல்லுவான், அப்பா அம்மாவுக்கும் புரியாது, எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். அதையும் மீறி அந்த பெண் வந்து கொஞ்சம் படிச்சுட்டு நான் மேலே படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே டக்குன்னு கை காமிச்சிருவாங்க இந்த சொசைட்டியை. இந்த சொசைட்டி பார்த்தியா எப்படி இருக்கு, நீ நைட்டில் எத்தனை மணிக்கு மேலே வெளியே போக முடியாது, எப்படி நீ படிக்க முடியும், அங்கே இருக்க பசங்கள்லாம் ஒன்றா இப்படி அபியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பயம் காமிச்சு இவங்களை படிக்க விடாமல் பண்ணிடுவாங்க. சில இடங்கள்ல பல இடங்கள்ல பேரண்ட்ஸ்க்கு இன்னொரு பயம் இருக்கும், எங்க ஒரு வேலை படிக்க வச்சு காலேஜ் போய் இந்த பொண்ணு லவ் பண்ணி ஓடி போச்சுன்னா, வேற ஜாதிக்காரன் ஓடி போச்சுன்னா இன்னும் பெரிய பிரச்சனை அப்படிங்கறனால 12th அதை முடிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா காலேஜ் படிக்க வச்சோடனே நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், உனக்கு ஒரு மாப்பிளை பார்த்தாச்சு, ஓகே ரைட் அப்படின்னு முடிச்சிருவாங்க கதையவே. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். பருவமடைதல் இங்கதான் வந்து ஒரே நாள்ல இல்லைன்னா ஒரு மாசத்துல பெண்ணுக்கான டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்பதான் இங்க புரிஞ்சுக்குவாங்க, ஓ நம்ம இப்படிதான் போல் இருக்கு அப்படின்னு. ஒரு பெண் வந்து பருவம் அடைஞ்ச உடனே இவங்க ட்ரீட் பண்ற விதமே வித்தியாசமா இருக்கும். இன்ஃபர்மேஷன் காதில் கேட்டவனே இருக்கும், அது என்ன மூளையா, அது மூளை என்ன டஸ்ட்பின் இருக்குதா, தூக்கு இந்த பொண்ணை உட்கார வை, ஓகே இத்தனை நாளைக்கு யாரும் பார்க்கக்கூடாது, வீடை சுத்தம் பண்ணிடணும், ஓகேவா அசுத்தம் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு. அந்த பெண்ணும் ஐயோ நடந்துச்சேன்னு ரொம்ப ஒரு வருத்தத்தோடு இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன் வச்சு ரொம்ப சிறப்பா ஃபேமிலி எல்லாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதுக்காரங்க சொந்தக்காரங்க தான், அதுக்கும் கடன் வாங்கி தான் பண்ணுவாங்க பாவம். ஓஹோ பெண்ணா இவ்வளவு புனிதம் போல் இருக்கு அப்படின்னு அந்த பெண் நினைச்சுக்கிட்டு குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா அதே அடுத்த மாசம் அதே மாதிரி மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் நடக்கும்போது நீ எங்க வந்த, நீங்களும் சாமி ரூம் வர, நீ மேல எது கிச்சனுக்கு வந்த, நீ எதுக்கு மேல வீட்டுக்குள்ள வந்த, வெளிப்போ, அவ்வளவுதான். இங்க தெரிஞ்சிடும் ஓல் லைஃப் இஸ் ஃபக்டு. அப்பதான் அந்த பெண்ணுக்கு புரிய வரும், பெண் வந்து ஒரு அழகு அதிசயம்னு பேசிட்டு இருந்த இடத்துல ஒரு அசிங்கம்னு பேசுறாங்க அப்படின்னு. மென்ஸ்ட்ரேஷன் ஆகணுங்கிறதே ஒரு காரணமா காட்டி ஐயப்பன் கோயில்களை வரக்கூடாதுங்கிறதையே இவங்க ஒரு வழிமுறையா பின்பற்றிட்டு வராங்க. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா பெண்களும் ஏன் வந்து இவ்வளோ கடவுள் நம்பிக்கையோட இருக்கீங்கன்னு தெரில. ஆனா எந்த ஒரு வீட்லேயுமே தனிப்பட்ட ஐடியாலஜியை இங்கே எந்த பெண்ணுமே பின்பற்ற முடியாது. இப்போ நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ பிறந்த வீட்டில் ரொம்ப கடவுள் நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படின்னா இந்த பெண் படித்து கடவுள் நம்பிக்கை இல்லை இவங்க வைக்கிற மூட நம்பிக்கை தாண்டி ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா அந்த பெண்ணால் இருக்க முடியாது. சரி கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே வந்து இதை விட இன்னும் மூட நம்பிக்கையோட கடவுள் நம்பிக்கையோட இருந்தாங்கன்னா அதை பின்பற்றி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. பெண்ணுடைய அவங்க தேவைப்பட்ட எது கரெக்டான ஐடியாலஜின்னு எடுத்து இந்த கொள்கையை நான் பின்பற்றேன், இல்லை இதுதான் சரின்னு முடிவெடுத்து வாழவே முடியாது. வேற எவனோ ஒருத்தன் தான் முடிவெடுத்துட்டு இருக்கான், அவங்களோட ஐடியாலஜி வேற ஒருத்தன் செட் பண்ணுறான். அவங்க குடும்பமோ அவங்க சூழலோ, இந்த 4 பேர் தான் பேசுகிறாங்கல்ல, இந்த 4 பேர் தான். இந்த 4 பேர் யாருன்னு என்னன்னு எனக்கு தெரியல, கொடுமை. கேட்குறேன், அந்த கோயிலுக்கு நீங்கள் ஏன் போகணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லா மதத்துலையுமே எல்லா இனத்துலையுமே வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்கு. அந்த கோயிலுக்கு போகிறதுனால உமன் வந்து சுதந்திரம் ஆகிட்டா, எம்பவர் ஆகிட்டா, உமனுக்கு வந்து எல்லா பவர் கிடைச்சிச்சுன்னு கிடையாது இல்லை. அதுவே வந்து ஒரு கடவுளுங்கிறதுனால நீங்கள் அதை புரியுதா நான் சொல்றது? எதுக்கு போகணும்? இந்த வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுல இருந்து மேரேஜ் ஆகி போற வரலுமே பெண்களுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலான டைம்னா இந்த டைம் தான். இங்கே தான் த்ரில்லிங்கான டைம் அப்படிங்கிற மாதிரி இங்கே தான் இவங்களுக்கான எல்லா பிரச்சனைகளுமே சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாத, இந்த மாதிரி முடிய வச்சுக்காத, இந்த மாதிரியான பொட்டை வச்சுக்காத, இந்த மாதிரியான வளையல மாட்டிக்காத, இந்த மாதிரியா முதல்ல வாயத்தை வந்து சிரிக்காத, அதிகமாக பேசாத, ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு உட்காந்து கிளாஸாக எடுப்பாங்க. சாதாரண எஜுகேஷன் கிடையாது, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் செல்ஃப் எஜுகேஷன். அது என்னன்னா ஹோல் லைஃபே வந்து ஒரு கோர்ஸாக ட்ரைனிங் டைமாக ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. எதுக்குன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பண்ண போகிற வேலையை இங்கேயே ட்ரைனிங் கொடுத்து ஏதோ மிலிட்ரி கால் எடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு 15 வயசுல இருந்து கடைசியில் ஒரு 60-70 வயசு வரலும் இதையே தான் செஞ்சுட்டு இருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரைனிங் பீரியடு, கல்யாணத்துக்கு அப்புறம் டியூட்டி பீரியடு, அந்த மாதிரி வச்சுக்கோமே. ரிட்டையர்மெண்ட்டு அது கிடையாதுடா, ரிட்டையர்மெண்ட்டுங்கிறதே கிடையாது. இந்த பேரண்ட்டுமே ஒரு கேர் எடுத்து
ஏஜ் அட்டன் பண்ணிட்டா இதுக்கப்புறமேட்டு ஹார்மோன் சேஞ்சஸ்னால இதெல்லாம் உனக்கு நடக்கும், இதெல்லாம் நீ எப்படி ஹேண்டில் பண்ணலாம், வந்து இதெல்லாம் நீ இப்படி ஹேண்டில் பண்ணினா இந்த வயசுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லி தர மாட்டாங்க. ஃபேக்கான ஃபெமினிசம் நம்பி சில பெண்கள் தவறான வழிக்கு போகிறதுக்கான டைமும் இந்த மாதிரியான நேரம் தான். இதை வந்து நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலான் இருக்கேன்னா, நீங்கள் வந்து நடுவில் ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் மதங்கள் சொல்கிறது, ஒரு ஜாதி சொல்கிறதோ, ஒரு ரிலீஜன், ஒரு நம்பிக்கை சொல்கிறதே வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த பக்கம் ஈக்குவாலிட்டிஸ்ன்னு ஃபேக் ஃபெமினிசம் சொல்லுது. அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இங்கே வந்து இந்த நம்பிக்கையெல்லாம் பண்ணினா உன் லைஃப் வந்து நல்லாயிருக்கும், நல்லா இருக்கும். யார் நல்லா வச்சுருப்பா? ஒன்று கடவுள் நல்லா வச்சுருப்பா. இது கீழேயும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இங்கே ஈக்குவாலிட்டிஸ்ன்னு பேசுகிறாங்க. ஈக்குவாலிட்டிஸுக்கு கீழே ஃபேக் ஃபெமினிசம் இருக்குது. நான் வந்து ரியல் ஃபெமினிசம் கிடையாது. ரியல் ஃபெமினிசம்னா இங்கே என்னன்னு பெண்களுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. அதனால தான் பெண்களை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க ரிலீஜியஸ் மூலியமா அபியூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா தனக்கு கீழே அடிமையாக வச்சுக்கிறாங்க. இல்லை ஈக்குவாலிட்டிஸ்ன்னு பேசி அந்த பெண்ணை அபியூஸ் பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அந்த பெண்ணுக்கு நம்ம யூஸ் பண்ண பட்டோங்கிறதே தெரியாமல் யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்கோசரம் இந்த ஃபேக் ஃபெமினிசம் லைனில் கொண்டு போயிட்டோம்னா அந்த பெண்ணுக்கு நம்மளை யூஸ் பண்ணிட்டாங்கன்னே தெரியாது. இங்கே இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஈக்குவாலிட்டிஸ் பேசுகிறாங்க, பெண்களுக்கான சம உரிமையை பேசுகிறாங்க, ஆனால் அதுக்கு கீழே மணி இருக்குது, அதுக்கு கீழே ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அதுதான் இப்படி ரன் பண்ண வைக்கிது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டர், ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ் எடுத்துக்கோம். இப்போ அவங்க வந்து ட்ரெஸ் வந்து அரைகுறையமாக போட்டு வராங்க அப்படின்னா அவங்க வந்து எம்பவர்டு கிடையாது, அவங்க சுதந்திரமான பெண் கிடையாது, அவங்க ஃபெமினிஸ்டே கிடையாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரியான ஆடை போட்டால் தான் அவங்களுக்கான சான்ஸ் கிடைக்கும். இப்போ சான்ஸ் கிடைக்கும் போது அங்கே அவங்களுடைய முடிவு பண்ணுறது யாரு? இன்னொரு டைரக்டர், ஒரு ஆண் டைரக்டர். அப்போதான் அந்த ஆண் டைரக்டருடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஆடைகள் அணியும் போது தான் அவங்களுக்கான மார்க்கெட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு ஆக்டரை பார்த்துட்டு இவங்க வந்து எம்பவர்டு உமன்னு பேசுறது இங்கே எந்த விதத்தில் நியாயமே தெரில. இது வந்து ஃபேக் ஃபெமினிசம் தான் உருவாக்கும். இப்போ ஃபெமினிசம்னு பேசினாவே இங்கே என்ன மாதிரியான கட்டமைக்கிறாங்கன்னா, அரைங்குறையமாக ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு ட்ரிங்க் பண்ணுற ஒரு பெண்ணை தான் வந்து காமிக்கப்படுது. ஆனால் ஃபெமினிசமே கிடையாது. இதை வந்து எப்படி ஆன்மீகமாக கொண்டு வந்து ஒரு 4 மீட்டரு சீலைக்குள்ளே வச்சு நம்ம பெண் அடிமையை அப்படியே கடைப்பிடிச்சிட்டே வரோமோ, அதே மாதிரி ஃபேக் ஃபெமினிசத்துக்குள்ளே வச்சு இந்த சுதந்திரங்கிற பேரில் நம்ம வந்து பெண்களை அபியூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுமே நம்மளை அபியூஸ் பண்ணுறாங்கிறதே பெண்களுக்கு தெரியாது, அதான் உண்மையே. ஆனால் இது ரெண்டுக்குள்ள இருக்கிற சிமிலாரிட்டி என்னன்னா, இது ரெண்டு கீழேயுமே ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருக்குது. கடவுள் நம்பிக்கையை வச்சு அவங்ககிட்ட இருந்து காசு சம்பாதிக்கணும். இங்கேயுமே வந்து ஆண்கள் கிட்ட இருக்கிற வீக்னஸ் என்னன்னா, பெண்ணோட உடலை பார்த்தா அட்ராக்ட் ஆகுற ஆண்கள் கிட்ட இருக்கிற பணத்தை சம்பாதிக்கிறோம். இந்த பிஸ்னஸ் இப்படி ஃபெமினிசத்தை கையில் எடுக்குது, ஈக்குவாலிட்டிஸ்ன்னு கையில் எடுக்குது. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். செப்பரேட் பண்ணி பார்த்தா இது உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த ரிலீஜியஸ் பேசுகிற இந்த ஒயிட், இந்த ஃபேக் ஃபெமினிசம் பேசுகிற இந்த பிளாக்குக்கு நடுவில் இருக்கிற கிரே ஏரியாவை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ரியல் ஃபெமினிசமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இங்கே ஃப்ரீடம் வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னுமே நம்மளுக்கு வந்து பெண்களுக்கான சேஃப்டி இங்கே இருக்கான்னா இல்லை. நம்ம பெண்ணை ஒரு ஆளுமையான ஒரு இடத்துல வச்சு அவங்கள பேச விடுறோமானா இல்லை, அவங்களுக்கான ஈக்குவல் பவரை கொடுக்குறோமானா இல்லை. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருப்பேன். நான் சொத்தை வந்து ஈக்குவலாக பிரித்து கொடுக்குறதுலாம் சட்டம்லாம் வந்துருச்சு, எல்லாம் ஓகே ரைட்டு அப்படின்னு பேசியிருப்பேன். ஆனால் இவங்க வந்து சொத்தை எந்த பெண்ணுக்குமே ஈக்குவலாக பிரித்து தர மாட்டாங்க. அப்படியே கோர்ட் ஆர்டரே வந்தாலும் இவங்க எப்படியமான தில்லாலங்கடி வேலை பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 ஏக்கர் லேண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேணும்னே போயிட்டு நஷ்டத்துக்கு விற்று தரது, இல்லைன்னா அந்த 10 ஏக்கர் காட்டுக்கான நிலத்துக்கான பணத்தை தான், அதாவது காசை கொடுப்பாங்களே தவிர அந்த சொத்தாக தரமாட்டாங்க. நகை இருந்தால் நகையாக தரமாட்டாங்க, அதுக்கான காசு கொடுத்துருவாங்க. இப்படி மூட நம்பிக்கையில் ஊறி போன ஐடியாலஜிட்ட போயிட்டு நம்ம ஈக்குவாலிட்டிஸ்ன்னு பேசுகிறோம், அதுக்கான சட்டத்தை கொண்டு வரோம்னா அது எந்த விதத்துலையும் உதவ போகிறது இல்லை. இவங்க மைண்ட் செட்லேருந்து இதை நம்ம மாற்றினாதான் நம்மளால அதை மாற்ற முடியும். இந்த லிவிங் டுகெதரு, இந்த பெஸ்டி, இந்த மாதிரி நிறையா இந்த சிச்சுவேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தானே தவிர இங்கே பாதிக்கப்படுறது எல்லா இடத்துலையுமே இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே விதவிதமாக பேர் வச்சுக்கிட்டு பண்ணுற ஒரே வேலை என்னன்னா பெண்களை பயன்படுத்திக்கிறது தான். இதில் கடைசியில் லாஸ் ஆகிறது யாருன்னா அதுலேயும் பெண் தான்.
இந்த வீடியோவை ஒரு பெண் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபெமினிசம்ங்கிறது ஒரு 10 ஆண் நடுவில் உங்களை வந்து பேசுறத ரெஸ்பெக்ட் கொடுத்து கேட்குறாங்கன்னா, பவர்ஃபுல்லான இடத்த ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட ஷேர் பண்ணிக்கிறான்னா அங்கே இருக்கு ஃபெமினிசம். பெண் வந்து எந்த நேரத்தில் எந்த இடத்துல எங்கே வேணாலும் பயணிக்கலாம், அப்படி ஒரு ஆண் மாதிரி பெண்ணும் பயணிக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுதுன்னா அங்கே தான் பெண் சுதந்திரம் இருக்கே தவிர, இந்த டைமுக்கே நீயே அங்கே போகணும்னு சொல்லி பெண்கள் மேலே விக்டிம் பிளேம் பண்ணுறதுல அவங்க மேலே எல்லா பழியும் தூக்கி போடுறது கிடையாது. பெண் எம்பவர்டாக இருக்கிறது என்னங்கிறத ஒரு பெண்ணு தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆணும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஈக்குவலான பவரும் ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரெஸ்பெக்டும் இங்கே நம்மளால் கொடுக்கவும் முடியும், வாங்கவும் முடியும். அடுத்து பெண்கள்ங்கிற டாபிக் உள்ள காதல்ங்கிறது பேசலைன்னா அது ஒரு மலராத பூ மாதிரி. காதலுங்கிறது ஒரு மிகப்பெரிய டாபிக், அதை நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். காதலிக்கிற பையனோ பொண்ணோ உங்களுடைய அழகுக்கு ஆசைப்படாமல், உங்களுடைய உடல் அமைப்புக்கு ஆசைப்படாமல், உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்படாமல், உங்களை காதலிச்சதுக்கப்புறம் உங்களை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட ஒரு அழகான பெண்ணோ ஆணோ, உங்களோட அதிகமாக சம்பாதிக்கிற ஒரு ஆணையோ பெண்ணையோ, இல்லை உங்களோட அதிகமாக கேர் பண்ணிக்கிற பெண்ணையோ ஆணையோ அவங்க வாழ்க்கையில் சந்திக்கலாம். அப்படி இருந்தாலும் ஏன் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணுங்கிற புரிதல் உங்களுக்குள்ள இருந்தால் அது ஒரு பெட்டர் லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யாருக்கு இருக்காது. இருந்தா அங்க வந்து பெண் ஏமாற்றப்பட மாட்டா. இல்லைன்னா லவ்ங்கிற விதத்துலையுமே பெண் வந்து ஏமாற்றப்பட்டு, பெண் பயன்படுத்தப்பட்டு மிஸ்யூஸ் பண்ணப்படுவாள். இவ்வளவுதான். நம்ம மேரேஜ் செக்ஷனுக்குள்ள போயிடலாம். இங்க வந்து பெண்ணுக்குங்கிறது ஒரு மேரேஜ்ங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. 1000 காலத்து பயிர், புடுங்க முடியாத மயிருங்களாம், அந்த மாதிரி வந்து சமூகம் வந்து கட்டமைச்சு வச்சிருக்கு. ஆனா ஒரு ஆண் வந்து திருமணத்தை, இல்லைன்னா ஒரு பொது சமூகம் திருமணத்தை எப்படி பார்க்குதுன்னா, ஒரு பொண்ணை என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு லைசன்ஸ் தான் திருமணம், தாலி, அந்த மாதிரி வச்சுக்கோமே. இதுக்கான புரிதலுமே இல்லாததுனால தான் அதுக்கப்புறம் நடக்கிற அஃபேரு, இல்லைன்னா குழந்தைங்களை போட்டு கொள்றது, இந்த மாதிரி பாவம். அவன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியாது. ஒரு கல்யாணம், ஒரு திருமணம் நடக்குதுன்னா அது 2 பேர் இணையறதுக்கானது கிடையாது. 2 குடும்பமும், ரெண்டு இந்தாண்டு ஒரு 1000 பேர், இந்தாண்டு ஒரு 1000 பேர் எல்லாரும் மேசையை போய் முறுக்கிட்டு நிற்பாங்க. என்ன ஆளுங்க நம்ம ஸ்டேட்டஸ் இருக்காங்களா இல்லையா? ஆனா வாழ போற 2 பேரை பத்தி உனக்கு யோசிக்கவே மாட்டானுங்க கடைசி வரலுமே. எல்லாம் பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கே சொன்னேன், அப்பயும் இதே மாதிரி பண்ணிட்டுப்பான். நான் அன்றைக்கே சொன்னேன், நம்ம ஆளுங்களை கொடுத்துருக்கலாம், நம்ம ஸ்டேட்டஸ் கையில் கொடுத்துருக்கலாம், தேவையில்லாமல் இங்கே நான் அன்றைக்கே சொன்னேன் அப்படின்னு இதே மாதிரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த கலப்பு திருமணங்கள், இல்லைன்னா வந்து மேல் ஜாதி ஆண் வந்து ஒரு கீழ் ஜாதி பெண்ணை வந்து காலேஜ் திருமணம் பண்ண திருமணங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அங்கே ரொம்பவே அருமையாக இருக்கும். அந்த நிகழ்வே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அங்கே வந்து இந்த ஜாதி பெருமை பேசுகிறவங்க, இந்த மாதிரி மீசையை முறுக்கிட்டு எங்க ஆளுங்கடா அப்படின்னு பேசுறவங்க எல்லாரும் பந்தியில உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க. நான் அதை பார்த்துருக்கேன். அது 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 செம்மையா இருக்கு. அது செம்மையா இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது கல்யாணம் நடந்தா அது ரொம்ப ரேரு, போய் பாருங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி போட்டோக்கும் செம்மையா போஸ்ட் கொடுப்பாங்க. எப்படின்னா, இப்போ வந்து இப்படி வர்றாங்க, கிஃப்ட் தருவாங்கன்னா அது வரல அப்படி சோகமா இருப்பாங்க. அந்த ஃபிளாஷ் அடிக்கும் போது அந்த சாஃப்ட் பாக்ஸ் கூட அவ்வளோ சீக்கிரம் கேப்சர் பண்ணாது. இவனுங்க அப்படி கொடுக்கும்போது சிரிச்சிருவாங்க. ஏன்னா அந்த போட்டோவில் சிரிச்ச மாதிரி இருக்கணுமோ, அதுக்காக அப்படி கொடுக்கும்போது மட்டும் சிரிச்சிருவாங்க. அப்புறமேட்டு சோகமா அப்படியே போயிடுவாங்க. வந்ததும் தெரியாது, போனது தெரியாது. ஆனால் போட்டோவில் அவன் பேர் இருப்பான், ஆனால் சிரிச்சுட்டு இருப்பான். மற்றவங்களாம் சிரிக்க மாட்டாங்க. வருவாங்க, இப்படி கொடுத்துட்டு இப்படி அதை மட்டும் பண்ணிட்டு அப்புறமேட்டு போயிடுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பந்தியில் அவங்க தான் இருப்பாங்க. அங்கே நின்றுட்டுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கடன் வாங்கி இதை பண்ணியிருக்கோம். இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ இருந்து செஃப்லாம் கூட்டிகிட்டு வந்து, அதாவது செஃப் இவங்களுக்கு ஒழுங்காக பிடிக்க தரல. நம்மள தானே செஃப், வேற ஜாதிக்கான விட்டுருக்க போகிறாங்க, நான் சாப்பிட மாட்டாங்களாம் அப்படின்னு அங்கேயும் வந்து இதை பேசிட்டு இருப்பாங்க. திருமணம் எல்லாம் முடிஞ்சு அவங்களோட வாழ்க்கையில் சின்னதாக ஒரு ஒளி தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அது கட்டாயி மிகப்பெரிய ஒரு பவர் கட்டுக்கு உள்ளே போகுதுன்னா அது திருமணத்துக்கு அப்புறமேட்டு தான், அதுவும் இன்டர் கோர்ஸுக்கு அப்புறமேட்டு தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற எந்த ஆணுக்குமே ஒரு பெண் வந்து உடலுறவுக்கு அப்புறமேட்டு எப்படி நடந்துக்குவோன்னு தெரியாது. இங்கே இருக்கிற எந்த பெண்ணுக்குமே ஒரு ஆண் வந்து உடலுறவுக்கு அப்புறமேட்டு தான் என்கிட்ட எப்படி நடந்துக்குவான்னு தெரியாது. எனக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோமே. எப்படி பார்க்கலாம்னா,
பிஃபோர் செக்ஸ் ஆஃப்டர் செக்ஸ் அப்படின்னு பிரிச்சிடலாம். என்னதுன்னா ஒரு பெண் வந்து ஆணுகிட்ட பழகிறதையோ இல்லை ஒரு ஆண் வந்து பெண்ணுகிட்ட பழகிறதையோ பிஃபோர் செக்ஸ் ஆஃப்டர் செக்ஸ்ன்னு பிரிச்சிடலாம். லவ் பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு உருகி லவ் பண்ணுவாங்க. அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் 1000 வருஷம் ஆள போகிறேன். லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லவ் பண்ணாததுக்கு முன்னாடி லவ் அக்செப்ட் பண்ணாததுக்கு முன்னாடி இல்லைனா வந்து மேரேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகி வெயிட்டிங் ஸ்டேஜில் இருக்கும் போதெல்லாம் அப்படியே 2 பேரும் உருவாங்க, சாக்லேட் ஒரு மாதிரி உருவாங்க. ஆனால் ஆஃப்டர் செக்ஸுக்கு அப்புறம் தான் தெரியும் இவன் எப்படியாப்பட்ட ஆளுங்கிறது. அங்கே தான் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் இஸ் மொத்தமும் லைடா, அதாவது வாழ்க்கையே ஒரு பொய் அப்படிங்கிறத அங்கே தான் பெண் வந்து புரிஞ்சுக்கிறா. ஒவ்வொரு ஆணுமே புரிஞ்சுக்கிறான். ஆணை பற்றி பேச மாட்டான், இங்கே பெண்ணை பற்றி தான் பேச ஒவ்வொரு பெண்ணுமே புரிஞ்சுக்கிறான். நிறைய எதிர்பார்த்து வந்தேன். என்ன நடக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். எல்லாத்துக்குமே அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். ஆணுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, பெண்ணுக்கு இந்த குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கிற முக்கியமாக சமையல் அறைக்குள்ள ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு செல்ல சமையல் அறைன்னு பேரை வச்சு உள்ள தள்ளி விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான வாழ்க்கை மாறிடும். அந்த குடும்பம், அந்த குடும்பத்துக்கான உணவு, அந்த குடும்பத்துக்கான வாரிசை பார்த்துக்கிறது, அதை பெற்று எடுத்து இது பண்ணுறது, அங்கேயும் ஒரு பஞ்சாயத்து வரும். பெண்ணை பெற்று எடுத்து கொடுத்துட்டோம்னா அதை வந்து இந்த சமூகம் வந்து ஒரு இழிவாகவும் ஒரு அசிங்கமாகவும் பார்ப்பாங்க. இதுவே ஒரு ஆண் அந்த பெண் வந்து பெற்று எடுத்து கொடுத்துட்டான்னா வந்து சிங்கக்குட்டியை பெற்று கொடுத்துட்டோன்னு சொல்லி புகழுவாங்க. தெரியும்டா நீங்களாம் எதுக்காக புகழ்றீங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த இடத்துலையும் பெண் வந்து இழிவுபடுத்தப்படுகிறாளுங்கிறது தான் இங்கே முக்கியமே. இதுக்கெல்லாம் முன்னாடியே மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு கிளாஸ் எடுப்பாங்க பாரு. இப்போ வந்து நீ வந்து இங்கே இருக்கமா, இப்போ நீ வந்து அங்கே போனீங்கன்னா அவங்க குடும்பம் வந்து அவங்களோட பழக்க வழக்கம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு சரி அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படிம்பாங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் விட்டுட்டு அப்பா அம்மா தம்பி தங்கச்சி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு இந்த குடும்பத்துக்காக வந்து சம்பளமே இல்லாமல் எல்லா வேலையும் செய்ய வர இந்த பெண்கிட்ட வந்து இவ்வளோ விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அந்த பெண்ணோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா இப்போ இதுக்கு மேலே எல்லாத்தையும் தெரியும். ஆனால் இதுவே நடுவில் அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தையே பிறக்கல, இல்லை ஏதாவது மெடிக்கல் கண்டிஷனில் ஏதாவது ப்ராப்ளம்னா ஆணுக்கு பிரச்சனையே இல்லைப்பா, நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் இந்த பெண்ணை இந்த சமூகம் வந்து ஒரு பூ பூக்காத ஒரு மரமாகத்தான் இந்த சமூகத்தில் இந்த பெண் வந்து நடத்தப்படுவாள். அதனாலேயே அந்த சமூகத்திலேருந்து ஓரம் கட்டப்பட்டு திரும்பியே வந்து பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற சூழ்நிலைலாம் நம்ம சமூகத்தில் இருக்குது. அது கூட பரவாயில்ல. ஆனால் குழந்தை பிறக்கிறதே பெரிய விஷயம். இவங்க பிறந்து கவர்மெண்ட் பொண்ணை பெற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இதெல்லாம் கொடுமை. எனக்கு திருமணம் வேணும் வேண்டாம், நான் குழந்தை இந்த டைமில் பெற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணுற பவரும் முடிவு பண்ணுற உரிமையும் அவங்க கையில் இருக்குது. ஆனால் இதுவே ஒரு பெண்ணுக்கிட்ட திருமணம் எனக்கு வேண்டாம், இல்லை நான் படிச்சுட்டு அப்புறமேட்டு பண்ணுறேன் அப்படின்னு அவங்கள பேச கூட விட மாட்டாங்க. அவங்களுடைய ஒப்பீனியனோட எவனும் கேட்க மாட்டான். ஏன்னா இந்த 1000-2000 பேர் இருக்காங்களே பின்னாடி ஜாதிக்காரங்க சொந்தக்காரங்கன்னு விடுவான் பாரு காதில். வேண்டாம், நிறுத்திக்குவோம். ஒரு ஆணுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்து இல்லைனா வந்து ஸ்பெர்ம் குவாலிட்டி இல்லை, ஸ்பெர்ம் குவான்டிட்டி இல்லை, அதனால் வந்து பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அங்கே முழு பழியையுமே ஏற்றுக்கிறது யாருன்னா பெண் தான் வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே கயிறு வாங்கி கட்டுறது, தொட்டில் வாங்கி கட்டுறது, நிறைய சடங்குகள்லாம் பெண் தான் பண்ணுமே தவிர இவர் வந்து பண்ண மாட்டாரு. ஏன்னா ஆண் அதனால மேரேஜ் பண்றதுக்கு முக்கியம் ஜாதகம் இல்லை, முதல்ல மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்து 2 பேரும் ப்ராப்பரான பாடி ஹெல்த் கண்டிஷன் இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாலே இந்த பிரச்சனை வராது. பிளட்டு எப்படி ஒத்து போகுதா இல்லை அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வராது. இவங்க தான் தூக்கிட்டு வந்துடுவாங்களா முதல்ல ஜாதகம் 2 பேர் ஜாதகம் ஒன்றாவதானு. இதில் இன்னொரு மேட்டர் நடக்கும். என்னன்னா இவன் வந்து அந்த பொண்ணு பிடிச்சிரும், அந்த குடும்பம் பிடிச்சிரும், வசதி எல்லாம் பிடிச்சி போயிடும். ஆனால் ஜாதகம் பார்த்தா ஆப்போசிட்டாக இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ரூலையே வந்து இவங்க அகைன்ஸ்ட் பண்ணுவாங்க, கடவுளையே ஏமாத்துறாங்களாம். அதை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து அதை இதுக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு ரோடை போடுங்க, இதுக்கு அந்த கோடு போட்ட மாதிரி இதுக்கு ரோடை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 3 மாதம் அந்த பொண்ணு முடியும். அது ஏன்னு எனக்கே தெரியாது. சொல்லுவாங்க அந்த பொண்ணு மேலே குறை சொல்லுவாங்க, நான் வந்து எவ்வளோ காசு சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன், நான் வந்து எவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்டா இதெல்லாம் ஏற்கனவே அந்த பொண்ணு வீட்டில் இருக்குண்டா, அவங்க அப்பா அம்மாலாம் சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க, ஓகேவா? அதையும் தாண்டி தான் அவன் வீட்டுக்கு வருது. இங்கே வந்துக்கிட்டு நான் நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கேன், நான் என்ன எவ்வளோ உழைச்சிருக்கேன், இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேன், இதெல்லாம் மதிக்காம போயிட்டா அப்படிதான் போவா. நீ இதெல்லாம் பெருசுன்னு பேசிக்கிட்டு அப்படிதான் போவா. அப்புறம் லைஃப் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லை. எனி ஆக்சிடென்ட்ஸ் இல்லை ஏதாவது ஒரு நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோம், பயப்படாதீங்க. ஒரு இதுக்காக சொல்கிறேன்னு வச்சுக்கோமே,
அந்த மாதிரியான சினாரியோஸில் இன்னும் கொடுமை அது யாருன்னா பெண்களுக்கு தான். மறுமணம் பண்ணி வச்சு அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை அதுக்கப்புறம் தொடர்ந்து வாழ வைக்கிறதுக்கான எந்த முடிவையுமே அவங்க எடுக்க மாட்டாங்க. பண்ணி வைக்கிறத இவங்க பேசவே மாட்டாங்க. அந்த பெண்ணோட உணர்ச்சிக்கு அவங்களோட பெண்ணோட வார்த்தைக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. வரும்போதுமே இப்படி தான் நடக்கும். எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனைகளுமே தாங்கிக்கிட்டு இந்த குடும்பத்துக்காக இவ்வளோ பண்ணி 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 இருந்தாலுமே இவங்க வந்து இன்னமும் சகிச்சுக்கிட்டு வாழு அப்படின்னு தான் இந்த பெண்ணை வந்து தள்ளுவாங்களே தவிர, அந்த பெண்ணுக்கு இவ்வளோ அநீதிகள் இழைக்கப்படுது, சம்மந்தமே எல்லாம் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான், சைக்கோவாக இருக்கான், ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கான், இதெல்லாம் வந்து யாருமே பேசவே மாட்டாங்க. என்ன இருந்தாலும் ஹஸ்பண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துருவாங்க. அதனாலேயே அந்த பெண் வந்து ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரியான சூழ்நிலைக்குள்ளே போயிடுது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுங்கிறது அங்க முழுக்க பாதிக்கப்படுறது, அசிங்கப்படுறது யாருன்னா ஆண் தான். அதனாலேயே இது கொடுக்க மாட்டாங்க வச்சுக்கோங்க. நான் டிவோர்ஸ் வாங்கிட்டேன், நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன், பசங்க இருக்கு பொண்ணுங்க இருக்கு அவங்களோடய வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னுமே இந்த சமூகம் விட்டுறாது. அவங்கள எண்ட் ஆஃப் டே ஒரு வேசியாக தான் இந்த சமூகம் மாற்றி விட்டுட்டு போகுமே தவிர அவங்களோட வழியை புரிஞ்சுக்கிட்டு யாருமே நடந்துக்க மாட்டாங்க. எல்லாம் வந்து மேரேஜ் முடிஞ்ச உடனே என்ன எதுவும் விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கான மீனிங் என்னன்னா, அந்த பெண் வந்து உன்னோடைய நடவடிக்கையை பார்த்து எப்போ வேணாலும் ஓடி போயிடலாம், அதுக்குள்ள ஒரு செக் பாயிண்ட் வச்சிரு அப்படிங்கிறதான் இந்த வந்து விசேஷம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கறது. ஏன்னா கோர்ட்லேயும் சரி எல்லாத்துக்குமே சரி, ஒரு குழந்தை பிறக்காத வரலும் அங்கே டிஃபிகல்ட்டாக இருக்காது, ஈஸியாக டக்குன்னு இந்த டைவர்ஸுங்கிறது சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனால் ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னா இந்த குழந்தை யாரும் இருக்கிறது, சொத்தை எப்படி ஈவனாக வந்து பிரித்து கொடுக்கறது, இல்லை வந்து டிவோர்ஸு காம்பன்சேஷன் என்ன கொடுக்கறது அப்படிங்கிற நிறைய பிரச்சனை உள்ளே வரும். அப்படிங்கிறதுனால முதல்ல கொண்டாந்து உள்ளே வச்சுருவாங்க செக்மேட் அப்படிங்கிற மாதிரி. விசேஷம் எதுவும் இல்லையா அப்படின்னு வயசுக்கு வந்ததுலேருந்து கடைசியில் வந்து 2 குழந்தைகளை பெற்று அவங்கள ஆளாக்குறதுலேருந்து பட்ட கஷ்டமெல்லாம் போதாது அப்படிங்கிற அதையும் தாண்டி இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண் வந்து சுமங்கலியா, அதாவது ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கும் போதே பெண் இறந்துட்டா மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவா அப்படின்னு ஒரு மித்து இருக்கு. பேசுனது எல்லாமே இந்தந்த நிலைகள்ல இங்கங்க பெண் வந்து ஏமாற்றப்படுறா, அவங்களுக்கான சுதந்திரம் பறிக்கப்படுது, இங்கங்க இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கு மேலே பேசுறது எல்லாமே நான் இந்த சமூகத்துக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள், இல்லை வைக்கப்படுற கேள்விகள். இதுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நம்மளாம் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம் தமிழ் சமூகம் அப்படின்னு. இந்த சமூகம் தான் தாய் வழி சமூகமாக இருந்தது தான். இன்றைக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சமூகமானு பேசுகிற அளவுக்கு போயிடுச்சு. குழந்தைய கருவிலே கண்டுபிடிச்சி அதை அழிக்கிற அளவுக்கு இருந்த சமூகமும் இந்த தமிழ் சமூகம் தான். இந்தியாவிலேயே இருக்கட்டும் தமிழ்நாட்டிலேயே இருக்கட்டும் அதிகமான பெண் தெய்வங்கள், பெண் கோயில்கள், அதுக்கு சம்மந்தப்பட்டமான வழிமுறைகள், சடங்குகள் இதெல்லாம் இருக்குது. என்னதான் ஒரு பெண்ணை வந்து கடவுளாக வச்சு இவங்க வழிபட்டாலுமே இந்த சமூகத்தில் பெண்ணை வந்து தெய்வமாக நடத்தப்படுறாங்களா, தெய்வமாக தான் பெண்ணை பார்க்குறாங்களா? அதே பெண் தெய்வங்களை வச்சு வழிபாடுற அதே கோயிலில் அரை நிர்வாணமாக பெண்களை மேடையில் ஆட வச்சு அதை ரசிக்கிற ஆண் சமூகமும் இங்கே இருக்குது. ஆனால் அந்த பக்கம் பெண்கள் கோயில் கட்டி கும்பிட்றீங்க, இந்த பக்கம் நடனம்னு பார்த்தா ஒரு 1000 பேர் சுற்றி நின்றுட்டு பெண்கள் அரை நிர்வாணமாக ஆட வச்சு அதில் என்ஜாய் பண்ணி இதுதான் வந்து திருவிழா அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறீங்க. நானும் அங்கே நின்று பார்த்தவன் தான், கத்திக்கிட்டு இருந்தவன் தான். ஆனால் இவங்க வந்து கடவுள்னு சொல்லி ஒரு இடத்த கொடுக்குறாங்க, அதே இடம் அரை நிர்வாணம் வச்சு அதை ஒரு காட்சி பொருளாக தான் இவங்க பெண்களை மாற்றுறாங்கும் போது தான் எனக்கு அது மேலே கேள்வி வருது. பெண்களுக்கான சுதந்திரம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கும் பின்னாடி போயிட்டு பெண்களுக்கான பாதுகாப்பு இங்கே இருக்காங்கிறதே நம்மளுக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டில் அந்த டைமுக்கு அங்கே போக முடியுமா, நைட்டில் ஒரு 2 மணிக்கு வெளியே அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறீங்க, பகலில் ஒரு ஸ்கூலுக்கே அனுப்ப முடியல, ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை கேட்க முடியல. அதையே ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் எடுத்து லீக் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளை பெண்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கோம். உங்களுக்கு இது புரியுதான்னு தெரில. நம்ம எங்கே நம்மளுடைய பெண்களை அனுப்பினா பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு நம்பி அனுப்புகிறோமோ அங்கே தான் எல்லா அத்துமீறலுமே நடக்குது. அதை வெளியே சொல்ல வந்தால் மறுபடியும் இந்த மொத்த சிஸ்டமும் சேர்ந்து மறுபடியும் அதே அத்துமீறல் பண்ணுறாங்க.
ஏன்னா நம்ம சொசைட்டியில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம்னா குட் ஹேபிட் பேட் ஹேபிட் சொல்லி கொடுத்துக்கிற இந்த இடத்துல இன்னைக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குற இடத்துக்கு வந்து நின்றுருக்கோம். இன்னுமே நம்ம பெண்களுக்கு டிஃபென்ஸுக்காக ஏதாவது ஒரு கராத்தே பாக்ஸிங்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாதான் வருங்காலத்தில் அவங்களால வாழவே முடியுங்கிற சூழ்நிலைக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. வன்முறை தீர்வு ஆகாதுதான், ஆனால் வன்முறையை வச்சு நம்மளால பாதுகாத்துக்க முடியும்ல. எதுக்கு எடுத்தாலும் பொண்ணுங்களை ப்ளேம் பண்ணி விட்டுறது. இங்கே வந்து ஒரு லவ் பண்ணும்போதும் சரி, இல்லை மேரேஜ் ஆகும்போதும் சரி, அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஆண் வந்து பங்கெடுத்துக்கிறான். ஆனால் இதே ஒரு ஃபெயிலியர் ஆகும்போது, அங்கே பிரச்சனை வரும்போது அதை அப்படியே பெண் மேலே தள்ளி விட்டுறாங்க, பெண் மேலே ப்ளேம் பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லவ் வந்து சக்ஸஸ் ஆகுதுனாலும் அதுக்கு 2 பேருமே தான் காரணம். இதுவே அதே லவ் வந்து பிடிங்கிட்டு பிச்சுட்டு போகுதுனாலுமே அதுக்கே 2 பேர் தான் காரணம். ஆனால் அங்கே மட்டும் பொண்ணுங்களை ப்ளேம் பண்ணிடுவாங்க. நான் சொல்கிறது இந்த ஒரு விஷயம், ஆனால் பல இடங்கள்ல பல விஷயத்துக்கு பொண்ணுங்கள் மேலே ப்ளேம் பண்ணி விட்ருவாங்க. நோ சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகேன்னு எடுத்துக்கிற சமூகத்தில் நம்ம இருக்கோம். ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருந்தாலுமே அவங்க நோன்னு சொன்னால் அது நோ தான். பெண் அப்படிங்கிறனாலுமே அவங்கள வந்து அப்படி நேம் பண்ணிடுறது. ஏன் இங்கே வந்து ப்ராஸ்டியூட்டுங்கிறது ஒருத்தர் மட்டும் தான் பண்ண வேண்டிய செயலா, இல்லை பண்ணுற செயலா? அதில் 2 பேருக்குமான ஈடுபாடும் தானே இருக்குது. ஏன் அங்கே பெண் மட்டும் குறி வச்சு இழிவாக பேசப்படுறா? இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு பெண் தான், ஆனால் அங்கே போயிட்டு வர்றது நிறைய ஆண். இதே மாதிரி தான் அந்த பாடி கவுண்ட் விஷயத்தையும் இவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு ஆணுக்கு வந்து நிறைய பொண்ணோட பழகிறான், அவங்க அது பாடி கவுண்ட்டு 2-3 இருக்குது அப்படின்னா அங்கே வந்து அவனை பெருமையாக பேசுறது. இதுவே அது ஒரு உமனுக்கு இருக்கும்போது அதை அவங்க இழிவாக பேசுறது, அசிங்கமாக பார்க்குறது. நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சி 79 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, பாதுகாப்புங்கிறதே இங்கே இல்லை. அதுக்கப்புறம் தான் சுதந்திரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கான ஈக்குவலான பவர், அவங்களுக்கான ஈக்குவலான ரைட்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்கவே முடியும். நீங்கள் அடிப்படையில் இருக்கிற பாதுகாப்பே கொடுக்காம வளர்ந்துருச்சு வந்து சுதந்திரம் வாங்கிருச்சுன்னு பேசுறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரில. இன்னுமே பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கான ஃப்ரீடம் இல்லை, அவங்களோட வார்த்தையை இங்கே மதிக்கிறது இல்லை, அவங்களுக்கான எஜுகேஷன் போய் சேர்றதில்லை. அப்படியே எஜுகேஷன் போனாலும் அங்கே தான் நிறைய அபியூஸ் நடக்குது. அப்படியே எஜுகேஷன்லாம் முடிஞ்சு வந்தாலும் அந்த பெண்ணை ஒரு மூலையில் உட்கார வச்சுறாங்க. அப்படியே இருந்தாலும் பல ரிலீஜியஸ் காரணங்களை சொல்லி இன்னும் அவங்களை அடிமையாக்க தான் பார்க்குறாங்க, அவங்க சாகிற வரலும். ஏன்னா ஒரு டவுரி கேட்டு அதனால் வந்த பிரச்சனைனால சூசைட் பண்ணுற பெண் வந்து ஒன்றும் படிக்காமல் இல்லை அவங்களுக்கு காசு இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் வச்சு வேலை வாங்குகிற மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு, அவங்களுக்கான மெச்சூரிட்டி எல்லாமே இருந்தும் சூசைட் பண்ணுறாங்கன்னா ஏன்? A2D ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், படிச்சுட்டா ஃப்ரீடம் வந்துடும், அதனால் உங்களுக்கு பவர் கிடைக்கும் அப்படின்னு. ஆண்டாண்டு காலமாக அடித்து கிச்சனுக்குள்ளே உட்கார வச்சுருக்கிறாங்க. இத்திரி ஒன்று A4 சீட்டை தூக்கிட்டு வந்துட்டு நான் வந்து படிச்சுட்டேன், டிகிரி இருக்குது, நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த சமூகம் விட்டுருன்னு நினைக்கிறீங்களா? ஆண் சமூகம் இதெல்லாம் தான் பேசணும்னு நினச்சேன். இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட சென்னையில் போராட்டம் பண்ணுற பெண்களை அடித்து குப்பாளுற மாதிரி அள்ளி வண்டியில் போட்டுக்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, பெண்களுக்கான எந்த அளவுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம், பாதுகாப்பு கொடுக்குறோம், அவங்களோட வார்த்தைகளுக்கு அவங்களோட போராட்டத்துக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறோங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நான் எடுத்துக்கிறேன். இது இனிமேல் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். என்ன தான் பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாலும், ஃப்ரீடம் கிடைச்சாலும், டெக்னாலஜியில் வளர்ந்துட்டாலும், பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேயே ஃப்ரீடம்ங்கிறது நத்திங் ஆகிடுது. உங்களுக்கு தேவையானது இதுதான் நினைக்கிறேன். நன்றி.